Hi guys, welcome to my channel. நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th Maths exercise 6.1ல first sum trigonometries தான் பார்த்துட்டு இருக்கோம். Prove the following identities. கொடுத்திருக்கிற ஐடென்டிட்டிஸை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னா cot theta plus tan theta equal to secant theta cosecant theta எப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ சொல்யூஷன் இதில் எந்த ஐடென்டிட்டிஸுமே இல்லை நம்மளுக்கு. ஸோ இதை வந்து ஐடென்டிட்டிஸால் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. வேறு எப்படிலாம் இதை ப்ரூவ் பண்ணலான்னு யோசிச்சு பார்க்கலாம். இப்போ காட் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? டேன் தீட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. ஓகேங்களா? இது வந்து எல்ஹெச்எஸ் சைடு ஈக்குவல் டு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டான்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் வந்து cot theta plus tan theta. cot theta எப்படி எழுதுவோம்? 1 by tan theta தான் cot theta இல்லையா? அப்போ 1 by tan theta நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதும் போது என்ன கிடைக்கும்? tan theta ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா tan theta equal to sin theta by cos theta தான் நம்மளுக்கு tan theta இல்லைங்களா? இப்போ இது ரெசிப்ரோக்கல் எழுதும் போது cos theta by sin thetaன்னு வரும். அப்போது அதை இங்கே அப்ளை பண்ணிடலாமா? cot thetaக்கு பதிலாக cos theta by sin theta plus sin theta by cos theta. ஓகேவா? இப்போ கீழே ரெண்டுமே சேமாக இருக்கணும்னா ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta divided by sin theta cos thetaன்னு வரும். ஓகேவா? இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன அப்படின்னா cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இது ரெண்டும் நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இல்லாட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற ஐடென்டிட்டி இல்லைங்களா? இப்போது அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 1 எழுதலாமா? ஸோ 1 by sin theta into cos theta. இந்த 1ன்றது sin thetaக்கும் காமன் cos thetaக்கும் காமன். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by sin theta into 1 by cos theta. 1 by sin theta ஓட வேல்யூ cosecant theta into 1 by cos ஓட வேல்யூ secant theta. அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இது ரெண்டும் ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan பவர் 4 தீட்டா பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஐடென்டிட்டிஸ் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இல்லைங்களா? சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா tan ஸ்கொயரை மட்டும் எடுத்துக்கலாம். tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இந்த ரெண்டு ஐடென்டிட்டியும் தான் இந்த சம்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ சம்குள்ளே போகலாம். சொல்யூஷன் போட்டு என்ன எழுதிப்போம்? சொல்யூஷன் ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறோமா? tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா? ஓகே, எல்ஹெச்எஸ் என்ன அப்படின்னா tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ நான் ரெண்டுலேயும் tan ஸ்கொயர் தீட்டா காமனாக இருக்குது. ஸோ tan ஸ்கொயர் தீட்டாவை நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். tan ஸ்கொயர் தீட்டா இங்கே வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ சீக்கன் தீட்டாவா? ஓகே, அதே மாதிரி tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இந்த ரெண்டையுமே அட் டயத்தில் அப்ளை பண்ணிக்கலாமா? ஓகே, இல்லாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு tan ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுட்டு உள்ளே இருக்கிற tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1க்கு பதிலாக நான் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போ அதை உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவையும் சீக்கன் இன்ட்டு 1. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ்
சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. சீக்கன்ஸ் இங்கேயும் சீக்கன் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் சீக்கன் ஸ்கொயர் இருக்குது. இப்போ பேஸ் சேமாக இருந்தால் பவர் ரெண்டே ஆட் பண்ணோன்னா சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா, இதுதான் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அப்போது LHS is equal to RHS, hence proved. தட்ஸ் ஆல். சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.